எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். கண்ட மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்கா நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், பிரயோஜனமானவைகளை ஒன்றையும் நான் மறைக்காமல் வீடுகள் தோறும் அவைகளை உங்களுக்கு அறிவித்தேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னவனமாய். ஆம் தாப்பனே, நீரும் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவன். இந்த ஊமையிலிருந்து பேச வேண்டிய சத்தியத்தை நாங்கள் பேச டேடி அருள் புரியும். பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும். எங்கள் மத்தியில் நீரே இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும். என்னை பலப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கடந்த நாட்களில் நாம் மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு ஓமை இருக்கிறது. அந்த ஓமை குறித்து நாம் பார்த்தோம். அந்த ஓமை எப்படி இருக்குது பாருங்க. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். இங்கிலீஷ்ல பார்க்கலாம். For the kingdom of heaven is like a landowner. For the kingdom of heaven is like a landowner who went out early in the morning. To hire laborers for his vineyard. The kingdom of God has been compared here to the landowner who went early in the morning to hire the laborers to work in his vineyard. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒருவன் சொல்லியிருக்குது. தமிழ்ல அது ஒரு லேண்ட் ஓனர், பெரிய பணக்காரன் லேண்ட் ஓனருக்கு ஒப்பா இருக்குது. அவன் தன் தோட்டத்தில், திராட்சை தோட்டத்தில் வேலையாட்கள் வேண்டும் என்று அமர்த்துவதற்காக அதிகாலையிலே புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது மொத வசனம். அங்க பாருங்க, நோட்டீஸ் த வேர்ட் he went out early in the morning. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது, அவன் அதிகாலையில் புறப்பட்டான். பாருங்க, லாஸ்ட் லைன் படிமா. வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். அதிகாலையிலே அவன் புறப்பட்டான். இங்கிலீஷ்ல படிமா. அது who went out early in the morning. இந்த பேரபிள்ல நான் ஒன்று பார்த்தேன். கர்த்தருடைய ஆவியானுடைய உதவினால ஒரு காரியம் நீங்க பார்த்தா ரிப்பீட்டேஷன் எது வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவன் புறப்பட்டான் he went out என்ற வேர்டு அடிக்கடிக்கு வரும். வேணும்னா நீங்க பாருங்க. காலையில புறப்பட்டான். இப்போ 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். 3ஆம் வசனத்துல பண்ணா 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் அப்படிங்கிறது. he went out. இங்கிலீஷ் பாருங்க. And he went out about the third hour. And saw others standing idle in the marketplaces. Okay. And said to them, you also go into the vineyard. And whatever is right, I will give you. அவன் அதிகாலையில புறப்பட்டு போனான் வசனம் சொல்லுது. அது என்ன அதிகாலைனா உங்களுக்கு தெரியும், ஒரு 5 மணி இல்லாட்டி 5:30 மணி அப்புறம் அந்த மணிக்கு புறப்பட்டு போறார். ஏன்னா 6 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு வேலை ஆட்கள் வேணும் அவங்க தோட்டத்திற்கு. ஆகையினால அவர் அதிகாலையில புறப்பட்டு போனாராம். நெக்ஸ்ட் சொல்லுது 3 ஹவர் பொறுத்து அவர் புறப்பட்டு போனாராம். 3ஆம் மணி வேலைன்னு சொல்லுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 3ஆம் மணி வேலைன்னு நம்ம காலையில் 6லேருந்து 7 ஒரு ஹவர் அவங்களுக்கு, 7லேருந்து 8 2வது ஹவர், 8லேருந்து 9 மணிக்கு நம்ம ஊரில் 9 மணிக்கு அவர் மீண்டும் புறப்பட்டு மார்க்கெட் பிளேஸ் போகிறார். அங்கே போனாலும் சில ஜனங்க நின்று கொண்டிருக்காங்க, சும்மா இருக்காங்க. அவங்களையும் பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் சும்மா இருக்கீங்க? என் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நீங்கள் போய் வேலை செய்யுங்க, நியாயமானபடி கூலி தருவேன் அப்படின்னாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை அவன் புறப்பட்டு போனான் அப்படின்னு வார்த்தை வந்துடுச்சு. இப்போ 5ஆம் வசனம் பாருங்க. மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் மறுபடியும் அவன் புறப்படுறத பத்தி தான் வேதம் சொல்லுது. அவன் மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் 6ஆம் மணி வேளை நெக்ஸ்ட் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். அவன் போய் இருக்குது பாருங்க. அவன் போய் அப்படியே செய்தான், புறப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கிலீஷ்ல இருக்கா பாருங்க. Again he went out about. Notice the word again.
His deeds is repeated there. Again he went out about the 6th and about the the 9th 6th hour hour, and the 9th hour and he did and likewise. did likewise. அவன் புறப்பட்டு போய் அப்படியே செய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து இது வரைக்கும் 3 times அவன் புறப்பட்டு போனான்னு பார்த்தோம். 6ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம் 11ஆம் மணி வேளையிலும் 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். நீங்க பகல் முழுவதும் சும்மா இருக்கிறது என்ன என்று கேட்டான். 7ஆம் வசனம் அதுக்கு அவர் சொல்லுகிற பதில், அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். இதுதான் அவங்க சொன்ன பதில். ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை. அவங்களே பார்த்து சொல்றான் 11 மணி இன்னும், அதாவது சாயங்காலம் 5 மணி. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவன் காலையில் 9 மணிக்கு போனார். நெக்ஸ்ட் 6th ஹவர்னு சொல்லுது. காலையில் 6லேருந்து மத்தியானம் இன்னும் 6 மணி நேரம் கூட்டினோம்னாக்கா நீங்கள் 12 மணி. நெக்ஸ்ட் 9ஆம் மணி நேரம் இருக்குது. காலையில் 6லேருந்து 9 ஹவர் நம்ம கூட்டி பார்த்தோம்னா மத்தியானம் 3 மணிக்கு. இப்பெல்லாம் போயினே இருக்காரு. வேலை நிறைய இருக்குது, ஆட்கள் வேண்டும். அவர் போய் கூட்டின்னு வர்றார். இது மாத்திரமல்ல, சாயங்காலம் 6 மணிக்கு முடிய போது 3 மணிக்கு போய் கூட்டின்னு வந்தாரு. நெக்ஸ்ட் 11th hour he went out at the 11th hour. 11ஆம் மணி வேலையில அவர் புறப்பட்டு போனாருங்குது. அப்படின்னாக்கா வேலைக்காரங்க இன்னும் 1 hour தான் வேலை செய்யணும். அதனால அந்த 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கும் புறப்பட்டு போய் சும்மா நிற்கவங்களை பார்த்து, நீங்களும் வந்து என்னுடைய வயல்ல திராட்சை தோட்டத்தில் வந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கு நியாயமானபடி கூலி தருவேன்னு சொல்லி அவங்களையும் அழைத்து கொண்டு வருகிறார். இங்க நோட்டீஸ் த வேர்ட். He went out. Several times Bible talks about his action, his deeds. அவனுடைய கிரியை பற்றி வேதம் அடிக்கடிக்கு பேசுது. அவன் புறப்பட்டு போனான். நீங்க இங்கிலீஷ்ல வந்து 6ஆம் வசனம் படிமா. And about the 11th hour, he went out and found others standing idle, and said to them, why have you been standing here idle all day? What was their reply? They replied, They said to him, because no one hired us. They replied, no one has hired us. So he hired them and sent them to his vineyard. சரி, இப்படி இந்த ஸ்டோரி இப்படி போதுங்க. அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாரும் கூலி கொடுத்தாங்களாம். கொஞ்சம் பேர் காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் 12 hour வேலை செய்திருக்காங்க. சிலர் நீங்கள் பார்த்தோன்னா 9 மணி காலையில் போனவங்க அவங்க 9 hour வேலை செய்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மத்தியானம் 12 மணிக்கு போனவங்க சாயங்காலம் 6 மணி வரைக்கும்னாக்கா 6 மணி நேரம் வேலை செய்திருக்காங்க. சிலர் 3 மணிக்கு போனவங்க வேலைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எவ்வளோ வேலை செய்திருக்காங்க, 3 மணி நேரம் வேலை செய்திருக்காங்க. சிலர் 5 மணிக்கு போனாங்களாம். 5 மணிக்கு போனவங்க நீங்கள் ஒரே 1 மணி நேரம் தான் வேலை செய்தாங்களாம். ஆனால் கூலி கொடுக்கும்போது எல்லாருக்கும் காமனாக ஒரு காயின் கொடுத்தார் அவர், ஒரு பணம். ஏன்னா ஒரு வசனத்தில் உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு பணம், நான் ஒரு தினாரியஸ் உங்களுக்கு பணம் நான் உங்களுக்கு கூலியாக கொடுக்குறேன். ரொம்ப பெரிய பணம் தான், சாதாரண பணம் இல்லை, அதிகமான காசு நான் தரேன்னு சொன்னேன். அதனால தான் எல்லாம் ஓடுறாங்க வேலைக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு நான் ஒரு பணம் தரேன்னு சொல்ல, ஆனால் நியாயமாக தரேன்னு சொன்னார். இந்த ஒரு பணத்துக்கு வந்து அந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக எல்லாரும் ஓடினாங்க. எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கும்போது கடைசியாக வந்து அவங்க 1 மணி நேரம் தான் வேலை செய்தாங்க. அவங்களுக்கு ஒரு காயின் கொடுத்தாரு, அவர் ஒரு பணம் கொடுத்தார். ஒரு தினாரிஸ் வந்து அவன் காலையிலே விழுந்துறான், சாமி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. நாங்கள் எதிர்பார்க்கல, இவ்வளோ கிடைக்க எங்களுக்கு எதிர்பார்க்கல. We are not deserved to receive such a huge amount. Just we have worked for an hour. நாங்கள் 1 மணி நேரம் தான் வேலை செய்தோம், இவ்வளோ பெரிய பணம் நாங்கள் வாங்குறதுக்கு கூலி வாங்க தகுதி இல்லை. காலையிலே விழுந்துட்டாங்க. 3 மணி நேரம் வேலை செய்தவங்களுக்கும் ஒரு பணம் தான் கொடுத்தாங்க. காலையிலேருந்து வேலை செய்தவங்க நினச்சாங்க நமக்கு அதிகமான பணம் கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனாலும் அவர்களுக்கும் ஒரு பணம் தான் கிடைச்சதான். இதுதான் ஸ்டோரி. அது சொல்லிடுறேன். அவங்க கோவம் வந்துடுச்சு. வீட்டு எஜமானை பார்த்து முறுமுறுக்கிறாங்க, என்ன ஐயா இது, உங்களுக்கே நியாயமாக இருக்கா? சாயங்காலம் 1 மணி நேரம் தான் வந்து வேலை செய்தாங்க, அவங்களுக்கும் ஒரு பணம் நீ கொடுத்தீர், அதாவது ஒரு தினாரியஸ். 3 hour வேலை செய்தவங்களுக்கும் ஒரு பணம் தான் கொடுத்தீர். 6 hour வேலை செய்தவங்களுக்கும் ஒரு பணம் கொடுத்தீர். நாங்கள் காலையிலேருந்து உழைச்சோமே, 9 மணிக்கு வந்தோமே, சில 6 மணிக்கு வந்தோமே, பகலில் வெயிலும் உஷ்ணத்தை நாங்கள் சகிச்சோமே, எங்களுக்கும் அந்த ஒரு பணம் தானே, அவங்கள எங்களோட கூட சமமாக்குறீரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கர்த்தர், அந்த வீட்டு எஜமான் வேற யாரும் இல்லை, கர்த்தர் தான் சொல்றாரு, என்னுடைய இது நான் கொடுப்பதற்கு எவ்வளோ கொடுக்கணும், அதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா?
உங்ககிட்ட நான் உனக்கு துரோகம் பண்ணல, உங்ககிட்ட எவ்வளவு நான் வேலை பேசுனேன், என் வயல்ல வந்து வேலை செய்யுங்க, ஒரு பணத்தை தருவேன்னு சொன்னேன், உன்னுடைய வாங்கின்னு போ. அவனுக்கு குறைவா கூடன்னு சொல்றதுக்கு நீ ஆள் இல்லை. என்னுடைய நான் தயாளனா இருக்கேன். லாஸ்ட் அவர் அப்படித்தான் முடிக்கிறாரு. 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா நீ என்றான். வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இங்கிலீஷ பாருங்க. Is it not lawful for me Is it not lawful for me to do what I wish to do what I wish with my own things? with my own thing? Or Or is your eye evil is a high evil because I am good? I am good, I am generous, says the Lord. Because I am good and generous, I could give what I want to other people generously. தாராளமா நான் கொடுக்கிறேன். உன் பிரகாரமா என்ன சொல்றீர்? அவங்களுக்கு குறைவா கொடுன்னு சொல்றீர். இல்ல எல்லாருக்கும் ஒரு காயின் அப்படின்னு நான் போன வாரத்தில் நான் சொன்னேன். அந்த ஒரு காயின் காமன் எல்லாருக்கும், தோட்டத்தில் யார் யார் இருந்தாங்களோ, யார் யார் வேலை செய்தாங்க, எல்லாருக்கும் ஒரு காயின். அது அந்த ஒரு தினாரியஸ் எதை காண்பிக்குன்னா, போன வாரத்தை நான் சொன்னேன், எல்லாருக்கும் ரட்சிப்பு. கடைசியா திருடன் இயேசுவே உங்களுடைய ராஜ்யத்தை என்னை சேர்த்துக்கொள்ளணும், கொஞ்ச நேரம் தான் அவன் இயேசுவை ஏற்றுக்கணும். அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் மரிச்சு போனான், அவனுக்கும் அதே ரட்சிப்பு தான். ஆபிரகாம் எத்தனையோ வருஷம் கர்த்தரை சேவித்தார், கடவுளுக்கு நண்பனா இருந்தார், அவருக்கும் அதே ரட்சிப்பு தான். உனக்கு எனக்கும் ஒரே காமன் ரட்சிப்பு. அதை குறித்து தான் போன வாரம் பேசுறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஆவியானவர் உடைய தயவுனால கொஞ்சம் ஆழமா பேசலாம். ரைட்டுங்க. பரலோக ராஜ்யம் அதிகாலையில வேலை அமர்த்த வேலை ஆட்களை தேடி கொண்டு போன ஒரு வீட்டெஜமானுக்கு ஒப்பா இருக்குது. இங்க அவனுடைய கடினமான உழைப்பு பாருங்க. எத்தனை முறை அவர் போனார் வீட்டுல இருந்து, நீங்க யோசிச்சு பாருங்க. காலையில வெடிகாலில் புறப்பட்டார், 6 மணிக்கே ஆட்களை வீட்டுக்கு தோட்டத்துக்கு அமிச்சார். நெக்ஸ்ட் 9ஆம் மணி வேலையில போறார், இன்னொரு முறை மார்க்கெட் போறார், அங்க இருக்கிறவங்க ஜனங்களை அனுப்புறார். நெக்ஸ்ட் 12 மணிக்கு போறார், அங்க அனுப்புகிறார், அது 6ஆம் மணி வேலைன்னு சொல்லுது. நெக்ஸ்ட் 9ஆம் மணி வேலை 3 மணிக்கு போறார். நெக்ஸ்ட் சாயங்காலம் 5 மணிக்கு மார்க்கெட்ல போய் அனுப்புறார். 5 முறை புறப்பட்டு போறாங்க அந்த மனுஷன். ஆவியானவர் நீங்க எழுதி இருக்கிறது 3 முறை அவன் புறப்பட்டு போனான் வசனம் சொல்லுது. ஆனா நீங்க கெஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னாக்கா 5 முறை புறப்பட்டு போறார். வீட்டை விட்டு அவர் புறப்பட்டு போறார். எனக்கு அன்பானே, என்ன கடினமா வெறித்தனமா இவன் உழைச்சிருக்கான் பாருங்க. வெறித்தனமா இந்த மனுஷன் உழைச்சிருக்கான். இந்த உழைப்பு யாரை காட்டுனா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உழைப்பை காண்பிக்கிறது. அதனாலதான் ஏசாயா புத்தகத்துல he was called as a servant. Book of Isaiah calls him as a servant, my servant. He will walk diligently with all wiseness. God says with wise he will walk. ஞானத்தோடு என் ஊழியக்காரன் நடந்து கொள்வார், என் சேவகன் என்னுடைய வேலைக்காரன் நடந்து கொள்வான். இயேசு கிறிஸ்துவோட்டி பிதாவாகி தேவன் சொல்லுகிறார். அவர் ஒரு வேலைக்காரனா தான் ஏசாயா புத்தகத்துல பல இடத்துல சித்தரிக்கப்படுகிறது. நான் இப்போ அதை பற்றி உங்களுக்கு பேசவில்லை. கடினமா உழைத்தவர் இயேசு. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். கடின உழைப்பாளி. ஒரு முறை உங்களுக்கு கூட சமாரியா ஸ்திரீ கிட்ட இயேசுநாதர் பசியில பேசி கொண்டிருக்கார். தான் சீஷருங்களை எல்லாரையும் வந்து சாப்பாடு காமிச்சிட்டாராம், போய் ஹோட்டலில் போய் வாங்கிடுவாங்க. சமாரியா பட்டணத்தில் போய் அவங்க ஹோட்டலில் வாங்கி கொண்டு சாப்பிட்டு வராங்க. ஜீசஸ்க்கு பொட்டலம் கட்டின்னு வராங்க. அதுக்குள்ளேயே பார்த்தோன்னாக்கா ஒரு ஆத்மாவார் ஆதாயம் பண்ணுறார். ரொம்ப பசியாக இருந்தா இருக்குது. பிரயாண களைப்பினால் அவர் களைப்படைந்தவராய் அந்த இடத்துல இலைப்பார அந்த கிணற்றின் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கார். சமாரியா ஸ்திரீ தண்ணி கூடத்துல சேர்ந்து வருகிறார், தண்ணி எடுத்துன்னு போலான்னு. அந்த நேரத்தில் டயர்டா இருக்கிற விட்டு போட்டான் அந்த பொண்ணு சொன்னோம். அந்த டைம்ல கூட பேச்சு கொடுத்து அந்த பிள்ளையை ரட்சிக்கிறான். அது பின்னாடி அவோ ஊர் ஜனமே நான் கூட்டின்னு வராயான்ட்டு ஓடிட்டான். அந்த நேரத்தில் இயேசு டயர்டா தான் உட்கார்ந்து இருந்து வரேன். இவங்க சாப்பிட்டு வந்தவங்க சீஷங்க 12 பேரும் பொட்டலத்தை வச்சுன்னு பிரியாணி படத்தை வச்சு கூப்பிட்றாங்க. இயேசுவே வாங்க, இதை வந்து சாப்பிடுங்க, நீங்க பசியா இருந்தீங்களே, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னீங்களே. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இல்ல எனக்கு இன்னொரு சாப்பாடு உண்டு அப்படின்னு சொல்றாரு. என்ன? ஒரு பெரிய கூட்டம் வரப்போது, இப்போ நான் ஊழியம் பண்ணியிருக்கேன், அது எனக்கு சாப்பாடு தான், பிதாவுடைய ஊழியத்தை செய்து தான் எனக்கு சாப்பாடுன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு பெரிய கூட்டம் வரப்போது, அவங்களிடத்தை நான் பேச வேண்டும், இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். பாருங்க, தன் கருமமே கண்ணாயினார்னு சொல்றாங்களே, வேலையில ரொம்ப ஜாக்கிரதையா. இயேசுநாதர் அப்படிதான் இருந்தார். ஒரு ஸ்டோரியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க மெய்யாகவே நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. எடுத்தவங்க என்னோட கூட காஸ் புக் ஆஃப் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்
நீங்க வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். இங்கிலீஷ படிக்கலாம். Now it came to pass in those days that he went out to the mountain to pray and continued all night in prayer. He continued all night in prayer on the mountain. He went up, Bible says. மலை ஏறி போனான். இன்னொரு முறை நீங்க தமிழ்ல கேட்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ராம் முழுதும் அங்க தூங்கி இருந்தார்னு சொல்ல, ரெஸ்ட் எடுத்தார்னு சொல்ல, ராம் முழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கார். நல்லா கவனிச்சுங்க. ஒரு மலையை ஏறி பாருங்க, அப்ப தெரியும். ஜஸ்ட் கிளைம்ப் அப்பான் a mountain, you will know how tired you will be. எவ்வளோ டயர்டு வரும், எவ்வளோ களைப்பு வரும், இளைப்பு வரும்னு சொல்லிட்டு நீங்க அங்க பார்க்கலாம். மலையில ஏறி பார்த்தீங்கன்னா எனக்கு மலையில அவர் ஏறிட்டு ராம் முழுதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ராம் முழுதும் தூங்கினான்னு சொல்ல நைட் பிரேயர் செய்தாராம் இயேசு கிறிஸ்து. இதுதான் லூக்கா சுவிசேஷம் 6:12 சொல்லுகிறது. அவர் எவ்வளவு கடினமான உழைப்பாளின்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் காண்பிக்க போகிறேன். இந்த வீட்டெஜமான் பாருங்க, விடாம போயினே இருந்தான். எல்லா டைமுக்கும் போய் ஆட்களை சேர்த்து கொண்டிருந்தான். பரலோக ராஜ்யத்துக்கு, தன் தோட்டத்துக்கு வேலை ஆட்களை அவன் அமர்த்தி கொண்டிருந்தான். அதே போல இங்க இயேசு கிறிஸ்து ராம் முழுதும் ஜெபம் பண்ணினார், தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார் சொல்லுது. இங்கிலீஷ்ல இன்னொரு முறை படிங்கம்மா. Now it came to pass in those days that he went out to the mountain to pray and continued all night in prayer to God. He was praying unto the Lord the whole night. All night prayer. முழு இரவு ஜெபம். நீங்க யாருன்னா ஆல் நைட் பிரேயர் ஜெபம் அட்டென்ட் பண்ணுவங்கள கேட்டு பாருங்க. நாங்க நிறைய பண்ணியிருக்கிறோம் ஆல் நைட் பிரேயர். நாங்களும் நடத்தி இருக்கிறோம். அநேக இடத்துல அழைக்கப்பட்டு நான் போயிருக்கேன் அங்கே பிரசங்கத்திற்கு. அங்கே வாங்க, ஆல் நைட் பிரேயர் முடிச்சவனையும் அப்படியாப்பட்ட தூக்கம் வரும், பயங்கரமான தூக்கம் வரும். காலையில் வீட்டில் நான் படுத்துட்டேன்னா, இல்லை வெளியூருக்கு போயிருந்தேன்னா கூட காரில் வீட்டில் படுத்துட்டேன்னா அவள் தான் நான் சொல்லிவிடுவேன், யாரும் எனக்கு வந்தாலும் எழுப்பாதீங்க, என்னால் முடியாது, மத்தியானம் கூட சாப்பாடெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுவேன். இதுதான் எல்லாரும் செய்கிறது. எனக்கன்மால நைட் ப்ரேயர் அட்டென்ட் பண்ணிட்டு அங்கே கத்தி பேசி இல்லாவிட்ட ஜபம் பண்ணி நீங்கள் யாரும் ரொம்ப எல்லா வேலையிலும் ஈடுபட முடியாது. நைட் ப்ரேயர் அட்டென்ட் பண்ணிங்களா உண்மையாக கட்டாயம் காலையில் தூங்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய நிகழ்ச்சி. நம்ம பார்க்கலாம். ராம் முழுதும் அவர் தேவனிடத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுது. 13ஆம் வசனம். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டாராம். பொழுது விடிந்து, ஏன்னா டைம் இருக்கும், ஒரு பொழுது விடியுதுனாக்கா ஒரு 5:30 மணி 6 மணி அந்த டைம்ல தம் சீஷர்களை அங்க மலைக்கு வர சொல்லிட்டு இருந்தார். அவங்களால 12 பேரை வர சொல்லிட்டு அவங்கள சீஷங்க எல்லாம் போயிருப்பாங்க. அதில் 12 பேரை மாத்திரம் அவர் தெரிந்து கொண்டு அவங்களுக்கு அப்போஸ்தலர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அது கீழே வசனம் சொல்லுது. அவங்க யாருன்னா பீட்டரு, அவங்க பேதுரு, சைமனு, சீமோனு, அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, ஜானு, இன்னுமாய் பிலிப்பு, பர்த்தலோமே, அப்படியே வசனமா சொல்லுது. தோமா, எல்லார் பேரும் 12 பேரும் அவர் தெரிந்து கொண்டாராம். இது எப்போ நடக்குது? காலையில் பொழுது விடிஞ்சு ஒரு 6 மணிக்கு 6:30 மணிக்கு 7 மணிக்கு எல்லாம் இது நடக்குது. ஏன்னா எத்தனையோ சீஷருங்க அவர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 70 சீஷர் அனுப்பி வச்சாருன்னு சொல்லுது. அதில் 12 பேரை கர்த்தர் செலக்ட் பண்ணார். அதுக்கு தான் அவர் ராம் முழுதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு தான். சரி, இங்கிலீஷில் பாருங்க. நெக்ஸ்ட் verse, 13th verse. And when it was the day, he called his disciples to him. Say, after the night prayer, when it was the day, he called his disciples to himself. And from them he chose 12. He chose 12 whom he also named apostles. He chose 12 and whom he also named apostle. So ஏசுநாதர் இல்லப்பா, இந்த செலெக்ஷன் கமிட்டி எல்லாம் நான் நாளைக்கு வச்சுக்கிறேன், இப்போ இன்னைக்கு தூங்கணும்னு சொல்ல அதே நேரத்தில் அவங்கள எல்லாரும் செலக்ட் பண்றார் ஏசுநாதர். சரி, செலக்ட் பண்ணிட்டாரு. அவங்க 12 பேர் சொல்லுது.
என்ன பண்ணாராம் இயேசுநாதர் 17ஆம் வசனத்துல மலையை விட்டு இறங்குறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. படிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி, எத்தனை பேர்? 12 பேரை செலக்ட் பண்ண, அவர்களோட கூட இருந்து திரும்ப மலையை விட்டு இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளை நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் தேசத்துக்கு யாவற்றில் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்து வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். நல்லா நோட்டீஸ் திஸ் வேர்ட், திரளான ஜனங்கள், மல்டிடியூட் ஆஃப் த பீப்புள். திரளான ஜனங்க மலை கீழே இருக்கிறாங்க. திரளான ஜனங்க. இவர் மலையை விட்டு இறங்கினாரு. 17ஆம் வசனம் சொல்லுது, கீழே இறங்கினாக்கா பெரிய ஜன கூட்டம் எல்லா எருசலேம்ல இருந்து வந்திருக்காங்களா, யூதேயா தேசத்துல இருந்து வந்திருக்காங்களா, தீரு சீதோன்ல இருந்து வந்திருக்காங்களா, எல்லாம் அவர்கிட்ட இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் வசனத்தை கேட்கவும் திரளான ஜனங்கள் வந்திருக்காங்க. இங்கிலீஷை பார்க்கலாம். And he came down with them and stood on a level place with a crowd of his disciples and a great multitude of people. Yes, crowd of his disciples and a great multitude of the people from all Judea and Jerusalem and from the sea coast of Tyre and Sidon, who came to hear him. For what purpose they came there? Bible says to hear him and be healed of their diseases. They came there in order to hear from Jesus and be healed of their diseases. அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் பிரசங்கத்தை கேட்கவும் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் அவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ படிப்படியா பார்க்கலாங்களா? 12ஆம் வசனம் சொல்லுது, 6:12, மலை மேல அவர் ரா முழுவதும் நைட் பிரேயர் பண்ணார். 13ஆம் வசனம் சீஷர்களை காலையில வர வச்சுட்டு அவங்கள செலக்ட் பண்ணார். அது பின்னாடி 17ஆம் வசனம் சீஷரோட கூட இறங்கி மலையை விட்டு இறங்கினார். மலை ஏறி இறங்கி பாருங்க, அது பின்னாடி தெரியும். இது ஒரு சின்ன குன்று இல்ல, மலைன்னு சொல்லி இருக்குது. மவுண்டன் தான் இது இங்கிலீஷ் சொல்லுது. இட்ஸ் நாட் அ ஹில். பெரிய மலை ஏறிட்டு அவர் இறங்கி வராரு. இறங்கி வந்தாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்குது. எல்லாம் சுகம் பெற்றுக்கொள்ளவும் அவருடைய வசனத்தை கேட்க வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நானா இருந்து எந்த பாசங்களா இருந்தாங்க சொல்லிடுவாங்க, பக்கத்தில் இருக்கிற பர்சனல் செக்ரட்டரி கிட்ட என்ன சொல்லுவாங்க, யாரும் பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லுப்பா, அவர் போறாரு தான் எல்லாம் வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்க்க சொல்லு. எங்கே வரணும்? வீட்டுக்கே வர சொல், இல்லாட்டி சர்ச்சுக்கு வர சொல். முடியாது, அவரால் முடியாது, அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார். நைட்டெல்லாம் என்ன உங்களை மாதிரி தூங்கியிருந்தார் நினச்சிருக்கிறீங்களா அப்படின்னு பர்சனல் செக்ரட்டரி வந்து பேசுவாங்க, திட்டுவாங்க. பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஊழியக்காரர் அவர் தெரியுமா, ஊழியக்காரர் அவர் பெரியவர், அதனால யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற கூட்டம் இன்னைக்கும் உண்டு. நாங்களே கூட சொல்லியிருக்கோம், எனக்கு அன்பால. ஆனா இயேசுநாதர் அப்படிப்பட்டவர் இல்லை. பைபிள் சொல்லுது, as soon as he saw the multitude of the people, immediately his heart began to move with compassion. இதான் நீங்க மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினாராம். ஐயோ, என் ஜனங்க மேய்ப்பில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவளுக்கு வேண்டிய வசனங்களை வார்த்தைகளை கொடுத்தாருன்னு சொல்லுது. இயேசு மனதுருக்கத்தின் தேவன். அவர் டயர்டா இருந்தா கூட அவங்களை விடல. ஒரு பெரிய ஹீலிங் குரூசைடே நடத்துறார். 17ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஹீலிங் குரூசைட் எல்லாரையும் இவரு தொட்டு சுகமாக்கினார். பேய் ஓட்டினாராம். 2 பேய் ஓட்டினா போச்சு கதை. எத்தனையோ பேய்களை ஓட்டினாராம் இயேசுநாதர். அது மாத்திரம் இல்ல, நீங்க இன்னும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அநேகர் வந்து இவர் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகுது. ஏன்னா அவர் ஃபுல் பிரேயர்ல இருந்து வந்திருக்காருல, இவர் சரீரத்திலிருந்து ஹீலிங் புறப்படுது. இத்த ஜனங்க யாரை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓடி வந்து எல்லாம் தொட ஆரம்பிச்சாங்களாம். இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. வந்திருக்க ஜனமே ஆயிரக்கணக்கான ஜனம் உன்னை ஒரு மனுஷனை தொட ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? பீட்டரு, பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் என்ன பண்ண, ஒருத்தர் தொடுங்கப்பா, ஒருத்தர் தொடுங்க. ஒருத்தரம் பிடிச்சி இப்படி கையை குலுக்கிட்டு போவான், ஒருத்தன் கண்ணத்தை கிள்ளிட்டு போவான். எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய துணியை தொடுறாங்க, எல்லா சுகத்தை பெற்று கொண்டாங்களாம். அங்க ஹீலிங் குரூசைடே நடக்குது. தொட்டவர்கள் எல்லாம் சுகமானாங்க. இதுதான் இந்த வசனம் சொல்லுது. 18ஆம் வசனம் பாருங்க.
அசுத்தாவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அவரிடத்திலிருந்து ஒரு சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதாம். இதை கண்டுபிடிச்சிட்டு எல்லாரும் அவரை தொடும்படி எல்லாரும் அவரிடத்துல வந்து கேட்டுக்கொண்டார்கள், வகை தேடினார்கள். இங்கிலீஷ்ல 18th and 19th verse. As well as those who were tormented with unclean spirits, and they were healed. And the whole multitude sought to touch him. See, the whole multitude sought to touch him. For the power went out from him. The reason is given, for the power went out from him and healed them all. This is a peculiar thing in Jesus' life. அநேக முறை இப்படி நடக்கிறது இல்ல. இயேசுநாதர் இப்போ வந்து ஒரு சரீரத்தை வந்து வல்லமை புறப்படுறத ஜனங்க கண்டுபிடிச்சிட்டு ஓடி வந்து எல்லாம் தொட்டாங்களாம், எல்லாம் தொட வேண்டும். அதுக்கு முன்னாடி 18ஆம் வருஷம் அநேக அசுத்தாவிகளை அவர் விரட்டினார். இதெல்லாம் அப்ப ஹீலிங் குருசைடு இயேசுநாதர் நடத்துகிறார். அங்க ஒரு சுகமளிக்கும் கூட்டமே நடக்கிறது. அதோட சுகம் தான் கொடுத்துட்டோமே, வீட்டுக்கு போயிடலான்னு இல்லை. இயேசுநாதர் எப்போதும் ஒரு காலம் சுகத்தை கொடுத்துட்டு அவர் போக மாட்டாரு, பிரசங்கத்தை கேட்க வைக்குவார். எப்போதும் வெறும் சுகம் கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க பாருங்க, 17, 18, 19 3 வசனமும் சுகம் கொடுத்தது தான் சொல்லுது, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணான்னு சொல்ல. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாராம். 20ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். மலையை விட்டு இறங்கணும் சமமான இடம் இருந்ததுன்னு தான் வசனம் சொல்லு. இட் வாஸ் அ பிளேன், ஒரு கிரவுண்ட்ல அவர் பிரசங்கம் நடத்துகிறார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரா, பிளஸிங் பத்தி பேசுறார். ஏன்னா நீங்க பாக்கியவான்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இங்கிலீஷ் பாருங்க. Then he lifted up his eyes towards his disciples. And said, Blessed are you poor. For yours is the kingdom of God. அடுத்து இன்னொரு blessing சொல்றாரு பாருங்க. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். So blessing பத்தி பேசுகிறார். You are blessed when you come across the people, certain people who will mock at you and they will blaspheme you, they will tell bad about you, then you will be blessed. நீ வந்து பாக்கியவானே, இப்ப அழுதுன்றியா, நீ பாக்கியவானு, நீங்க சிரிப்பீங்க அப்படின்னு பிரசங்கம், ரொம்ப அருமையான பிரசங்கத்தை செய்றார். இங்கிலீஷ் பாருங்க. Blessed are you who hunger now. For you shall be filled. Blessed are you who weep now. For you shall laugh. Enough ma. அழுகிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள், நீங்க சிரிப்பீங்கன்னு சொல்றாரு. இப்போ நீங்க தோய்ந்து போயிருக்கவங்க நீங்கள் பாக்கியவான்கள், நீங்க திருப்தி அடைவீர்கள் அப்படின்னா கர்த்தர் பேசுறார். ஸோ பிளஸிங் பத்தி பேசுறாரு. பிளஸிங் பத்தி பேசிட்டு அந்த பிரசங்கத்துல சாபத்தையும் கொஞ்சம் சொல்றார். யாரு பரிசெயனுக்கும் சதிசெயனுக்கும் இல்லாவிட்டா ஐஸ்வர்யவான்களுக்கும் ஐயோன்னு சொல்றாரு. ஏன்னா பிரசங்கத்தை கேட்க வரல, அதனால ஐயோ என்ற பிரசங்கத்தை அவர் செய்யறாரு. 24ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தீர்கள். திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். அப்படியே வந்து எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியா பேசும்போது உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி ஐயோ பிரசங்கத்தை கொஞ்சம் செய்றாரு. இங்கிலீஷ் பாருங்க. But woe to you who are rich, for you have received your consolation. Woe to you you are full, for you shall hunger. Woe to you who laugh now, for you shall mourn and weep. So further his sermon goes on saying woes to certain things. சிலதுக்கு ஐயோன்ற பிரசங்கத்தை அவர் செய்கிறார். கடவுள் வேணாம், எனக்கு வேதம் வேண்டாம், சபை வேண்டாம், எனக்கு நானே பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. இடங்களா சிலர் ஆசீர்வதிச்சார்.
சிலருக்கு ஐயோ பிரசங்கம் பண்ணார். நெக்ஸ்ட் இதோட நிறுத்தல, அன்பை பத்தி பிரசங்கம் பண்றார். இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆயிக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் அன்பை பத்தி பிரசங்கம், அன்பை பத்தி 27ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாருங்க, உங்க விரோதிகளை, உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம், உங்களை ஒரு கணத்தில் அடைக்கிறவனுக்கு மறு கணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு அன்பை பத்தி அவர் பேசுகிறார். அன்பின் பிரசங்கம். அன்பு எவ்வளவு நேரம் பேசியிருப்பார் பாருங்க, யோசிச்சு பாருங்க. சும்மா அனுப்பிடல இயேசு கிறிஸ்து, மணி கணக்குல அவர் பேச அன்பு பத்தி இயேசுநாதர் பேசினார்னா எவ்வளவு இருக்கும். நானே ஒரு பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ண 1 ஹவருக்கு விடுறது இல்லை, 1.25 ஹவர் கூட ஆயிடுது. அப்ப இயேசுநாதர் கில்லாடிக்கிட்டு என்ன மாதிரி பிரசங்கம் அன்பை பத்தி அவர் பேசியிருந்தாருன்னா எவ்வளவு நேரம் பேசியிருப்பார். இயேசுநாதர் சாதாரணமானவர் இல்லைங்க. அவர் சர்ச்சில் 3 நாள் பிரசங்கம் பண்ணிக்கிறார் மலையில. 3ஆவது நாள் தான் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சுக்கிறாரு. அப்படி கொடுக்குது. ஓகே, நமக்கு என்ன வம்பா போச்சு. அவர் 3 நாள் பிரசங்கம் பண்ணாரா, அப்படியெல்லாம் இருக்குது. சோ இயேசுநாதர் அன்பை பத்தி பிரசங்கம் பண்றார். இங்கிலீஷ்ல படிமா. But I say to you who hear love your enemies, do good to those who hate you. So do good to those who hate you. Bless those who curse you, and pray for those who spitefully use you. So he says love your enemy. He didn't say love your neighbor, love your enemy and bless those who curse you. உன்னை சபிக்கிறவங்க கூட ஆசீர்வதிங்க. ரொம்ப அருமையான அன்பின் பிரசங்கம். ஒரு கன்னத்தில் அடிச்சாக இன்னொரு கண்ணை திருப்பி காட்டு அப்படின்ற ஒரு அருமையான பிரசங்கத்தை அவர் அன்பை பத்தி அவர் பிரசங்கம்னார். அதோட விட்டுல யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி ஒரு பிரசங்கம் பண்றாரு. நீங்க எந்த அளவில் அளக்குறீங்களோ அதே அளவு தான் வரும். ஜட்ஜ் நாட் தட் யூ ஷுட் பி ஜட்ஜ். நீங்க அந்த பிரசங்கம் நீங்க பாத்தீங்கன்னா அதே பிரசங்கத்துல 37ஆம் வசனம், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இங்கிலீஷ் பாருங்க 37. Judge not, and you shall not be judged. Condemn not, and you shall not be condemned. Forgive, and you will be forgiven. சூப்பர் பிரசங்கம். ஒருத்தரே நியாயம் தீர்க்காத, உனக்கு நியாய தீர்ப்பு வந்துடும். அதனால யாரையும் நியாயம் தீர்க்காத. ஒருத்தரையும் கண்டம் பண்ணாத, நீ தட் யூ ஷுட் நாட் பி கண்டம். கர்த்தர் இப்படிப்பட்ட பிரசங்கத்தால் செய்தார். செய்து கொடுக்கறது, காணிக்க கொடுக்கறத பத்தி பேசுறார். இன்னைக்கு லாக்டவுன் ஆயிட்டோன்னே காணிக்கையும் கொடுக்கறதில்ல, தசம்பாகம் கொடுக்கறதில்ல. ரொம்ப பேர் ரொம்ப நல்லவங்க. வாழ்க உன் தமிழ் தொண்டு. இயேசுநாதர் பிரசங்கத்துல கொடுக்கறத பத்தி பேசுகிறார். என்ன கொடுக்கறது? அவர் அப்படி சொன்ன, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அது காட்டிலும் பல மடங்கு பரலோக ராஜ்யம் உனக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்றார். ஏங்க என்னத்த கொடுத்துட்டாரு, இன்னைக்கு மூச்சு வச்சு இருக்காரு. உன் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கலாம் செத்துட்டாங்களே, எத்தனையோ பேர் கல்லறைக்கு போயிட்டாங்களே. இன்னைக்கு வரைக்கும் நீ ஜீவனோடு இருக்கணும், அதுக்கே நீ கொடுக்கணும் இல்லையா? உன்னையே கொடுக்கணும். உனக்கு உள்ளதெல்லாம் கர்த்தர் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் உயிரா இருக்கிறேன், மூச்சு போயின்னு தானுக்குது. கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். வேற என்ன சொல்றார்? கொடுக்கறத பத்தி பேசுறார் பிரசங்கத்துல. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 38th verse. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இங்கிலீஷ். Give, and it will be given to you. Good measure, pressed down, shaken together, and running over, will be put into your bosom. Shall men put into your bosom? For with the same measure that you use, it will be measured back to you. So, கொடுக்கிறத பத்தி பேசினார். இப்போ நெக்ஸ்ட் பேரபிள் பேச ஆரம்பிச்சாங்க. ஓமை எவ்வளவு நேரம் பேசியிருப்பார் பாருங்க இயேசுநாதர். ஓமைங்க, குருடனுக்கு குருடன் வழிகாட்டியா இருக்க கூடாது அப்படின்ற ஒரு பேரபிள் எல்லாம் அங்க பேச ஆரம்பிச்சார். எங்க பாருங்க 39.
பின்னும் அவர் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். பின்னும் அவர் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? இங்கிலீஷ். And he spoke a parable to them. And he spoke a parable to them. Can the blind lead the blind? Can blind lead the blind? Will they not both fall into the ditch? Will they not both fall into the ditch? So he uses some parable and teaching the lesson to his disciple. அருமையான ஓமைகளை எடுத்து அவர் பேச ஆரம்பிச்சார். என்ன அருமையா, இது எவ்வளவு நேரம் இருக்கும் பாருங்க. அன்பு பத்தி பேசுறது எவ்வளவு நேரம் இருக்கும், கொடுக்கறத பத்தி பேசினாரா. நெக்ஸ்ட் ஓமைகளை பற்றி அவர் பேசுகிறார். அதோட கெட்ட மரம் நல்ல மரம் கனி கொடுக்கிறவளா இருக்கணும்ட்டு கனியை பற்றி பேசுகிறார். அது அந்த பிரசங்கத்துல 43வது வசனம். நல்ல மரமானது கெட்ட கனியை கொடாது. நல்ல மரமானது கெட்ட கனியை கொடாது. கெட்ட மரமானது நல்ல கனியை கொடாது. கெட்ட மரமானது நல்ல கனியை கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். அதனதன் கனியினால் அறியப்படும். போதும், நிறுத்தலாம், போதுங்க. சோ மரத்தை பத்தி பேசுறார். 43வது வசனம் இங்கிலீஷ். For a good tree does not bear bad fruit. For a good tree does not bear bad fruit. Nor does a bad tree bear good fruit. For every tree is known by its own fruit. Every tree is known by its own fruit. So he talks about trees and bearing the fruits. விசுவாசிங்க எப்படி கனி கொடுக்கறதா இருக்கணும், யார் நல்ல விசுவாசி கெட்ட விசுவாசி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யாரு பொய் மாயமாலக்காரங்க அதை பத்தி ரொம்ப அருமையா பேசுறார். இப்படி எல்லாம் பேசிட்டு 45 வசனம், நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷம் நல்லதை எடுத்து காட்டுகிறான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதை பத்தி தான் பேசுறார். நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான சத்தியத்தை பிரசங்கம் பண்றாரு. ஆழமாய் தோண்டி என்னமா பள்ளம் தோன்றி, அதாவது கண்மலையின் மேல கல்பாறையின் மேல நீங்க ஃபவுண்டேஷன் போட்டு அஸ்திபாரம் போட்டு கட்டினா எந்த மழை வந்தாலும் அந்த கட்டடம் இடியாது. அல்லது மணல் பூமியில சும்மா பள்ளம் தோண்டி நீங்க கட்டிட்டீங்கன்னாக்கா கட்டாயம் உங்களுடைய கட்டடம் இடிஞ்சிடும். அதோடைய டிசாஸ்டர் ரொம்ப அழிவு பயங்கரமா இருக்கும். மழை வந்துச்சுன்னா எல்லாம் அடிச்சுன்னு போயிடும். அதனால நல்ல அஸ்திபாரம் அதன் மேல நீங்க கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போடுங்கன்ட்டு நான் தான் அந்த கற்பாறை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இன்னொரு ஓமையை சொல்றாரு. பாருங்க, அது எங்க இருக்குது? 48. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இங்கிலீஷ் 48th verse. He is like a man building a house. He is like a man who building the house. Who dug deep. And laid the foundation on the rock. And when the flood arose. And the stream beat vehemently. Against the house. And could not shake. For it was founded on the rock. Because it was founded on the rock. The foundation was laid on the rock. அஸ்திபாரம் கற்பாறை மேல போட்டிருக்குது. எவ்வளவு மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அதை அசைக்க முடியாது. ஆமாங்க, ஜேக்கப் கோஷி ஐயா கூட இதை பிரசங்கம் பண்ணாரு. ரொம்ப அருமையா பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கு நீங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் கொரோனா வைரஸ் லாக்டவுன். அஸ்திபாரம் எங்கெங்க யார் யார் சரியா போடலையோ எல்லாம் ஆட்டம் கொடுத்துனுக்குது. சபையும் இல்லை, பாஸ்டரும் இல்லை, பிரசங்கம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆராதனை இல்லை. அவங்கவுங்க அஸ்திபாரம் ஆட்டம் கொடுத்துனுக்குது. ரொம்ப பேர் பேக்ஸ்லைட் ஆடிவிட்ட ஒரு நிலைமையில இருப்பாங்க. கேட்பார் மேய்ப்பார் யாரும் இல்லை. இஷ்டத்துக்கு நாங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துன்னு சினிமாலாம் பார்த்து கொண்டு அவங்க எப்படி இருக்காங்களோ தெரியல. ஆனால் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக போட்டுங்க. லாக்டவுன் டைம்ல கர்த்தர் எங்களை நடத்துகிறார், அற்புதமாய் கர்த்தர் எங்களை போஷிக்கிறார், கர்த்தர் அற்புதமாய் பணத்தேவை. உலகமே பஞ்சங்க, எல்லாருக்கும் சபை நடத்த முடியாத ஒரு நிலைமை. காணிக்க இல்லை, தசமாக இல்லை, எதுவும் இல்லை. ஆனாலும் குடும்பங்களை கர்த்தர் ஊழியர்களை எல்லாரையும் போஷிக்கிறார். ஏன்னா உங்களுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கான இயேசு கிறிஸ்து மேல இருக்குது. உன் அஸ்திபாரம் இன்றைக்கு யார் மேல இருக்கு? அஸ்திபாரம் சரியில்லைனாக்கா அவ்வளவுதான். இன்னைக்கு அநேகருடைய அஸ்திபாரம் சரியில்லை. ஏன்னா ஆழமா போறது இல்லை, பைபிளை படிக்கிறது இல்லை, கடவுளை தேடுறது இல்லை, சும்மா ஏதோ மேலாக்க வந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தரும் வீக் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை தாங்க முடியாது, ஒரு தொல்லையை தாங்க முடியாது.
ஆனா ஆழமா தோண்டி கற்பாறை மேல அஸ்திபாரம், இயேசு கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போட்டுருங்க, வார்த்தை மேல அஸ்திபாரம் போட்டுருங்க, நிலைச்சிருப்பாங்க. எந்த நேரத்தில் இருப்பாங்க. இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை 6ஆம் அதிகாரம் முடியுது. முடிந்துட்டு 7ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்லுது பாருங்க. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு. இப்பதான் பிரசங்கத்தை முடிச்சார். இடங்களா யோசிச்சு பாருங்க. நான் சொன்னதெல்லாம் கவனிங்க. ரா முழுவதும் ஜபம் பண்ணார். ராவு ஜபம். காலையில தம்முடைய சீஷங்களை மேலே வர வச்சார். அங்க செலக்ட் பண்ணாரு. அவரு சீஷரோட கூட இறங்கி வந்தாருன்னு நான் பைபிள்ல காமிச்சேன். சமமான வெளியில வந்தோடனே அங்க ஹீலிங் குரூசேட் மாத்திரமானா பிரசங்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை பண்ண எவ்வளவு மணி நேரம் பண்ணியிருப்பார் யோசிச்சு பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளவு டயர்டா இருக்கணும். அவருடைய சொந்த வீடு கப்பர்நகூம்ல இருந்துச்சு இயேசுநாதருக்கு. அங்கதான் சீஷன் கூட கேட்டாங்க, எங்க ஆண்டவரை தங்கி இருக்கிறீர், வா பாருங்கன்னு சொல்லி அவங்க கூட 2 பேரையும் அங்கே தங்க வச்சாரு அப்படின்னு சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுது. கப்பர்நகூம்ல அவருக்கு சொந்த வீடு இருந்துச்சு. இயேசு ஒன்று ஏழப்பட்டூர்ல சொந்த வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல அவர் வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி அநேகர் ஓடி வந்தாங்கன்னு கூட வசனம் இருக்கும். ஏன்னா இவர் அப்பப்போ ஊரை சுத்தின்னு வருவாரு. வீட்டில் இருக்கான்னு கேள்விப்பட்டு எல்லாம் ஓடி வந்துட்டாங்களாம். அந்த வாசல்ல கூட நிற்கிறதுக்கு முடியாத அளவுக்கு ஜனம் ஓடி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அவருக்கு சொந்த வீடு இருந்துச்சு. இப்போ வீட்டில் போய் தங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. மீண்டும் படிமா. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். ஏன் கப்பர்நகூம் போனார் தெரியுங்களா? அவருடைய வீடு அங்க இருக்குது. ரெஸ்ட் எடுக்கணும். நைட்டெல்லாம் பிரேயர். காலையில விட்டாங்களா, இப்ப எத்தனை மணி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல அவ்வளோ நேரம் பிரசங்கம், ஹீலிங் குரூசேட். ஏசுநாதர் ஃபுல்லி டயர்ட், ரொம்ப டயர்டு. நேரா கப்பர்நகூம் போலாம் அப்படின்றார். இங்கிலீஷ்ல பாருங்க. Now when he concluded all his sayings, when he is concluded all his saying, that in the hearing of the people, after the sermon he entered Capernaum. Now when he concluded all his saying, after finishing his message in the hearing of the people, Bible says he entered Capernaum, because his house was there in Capernaum, his city. அவரை வளர்ந்த இடம் நசரத் இருக்கலாம். ஆனால் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது, அவர் ஊழியத்தெல்லாம் செய்து கப்பர்நகூம்ல தான் சொந்த வீடு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால் என்கிட்ட வாங்க, கேளுங்க. அவர் வீடை பற்றி எல்லா ப்ரூஃப்ஸும் நான் தரேன். ஓகே. ஏசுநாதர் தலை சாய்க்க இடம் இல்லைன்னு நினச்சிக்க போகிறீங்க, எனக்கு கேளுங்க. அவருக்கு சொந்த வீடு இருந்ததை பற்றியெல்லாம் நீங்கள் எதாவது பேச விரும்புனா நீங்கள் வரலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சரி, ஓகே. இப்போ வீட்டுக்கு அவர் போகிறார் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அங்கேயும் விட்டாங்களா பாருங்க. அங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 2ஆம் வசனம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். எங்க கப்பர்நகூம்ல 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கான். அவனுடைய பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு அடுத்து இருக்கான், சாவுற நிலைமையில இருக்கானா. இங்கிலீஷ். And a certain centurion servant who was dear to him was sick and ready to die. So he was about to die. அந்த நேரத்துல உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியும். அந்த செஞ்சுரியன் ரொம்ப நல்லவன், 100க்கு அதிபதி. அங்க இருக்கிற மூப்பர்களை கூப்பிட்டு, தயவுசெய்து இயேசுநாதரை எப்படின்னா எங்க வீட்டுக்கு அழைச்சு கொண்டு வந்து என் வேலைக்காரனை சுகமாக்கணும். முக்கியமா வீட்டுக்கு அழைச்சிடுவோன்னு வாங்கன்னு சொல்ல, அவர் சுகமாக்கணும். என் வேலைக்காரன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அவன் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான், சாவுற நிலைமை இருக்கிறான், அவன் சுகமாக்கணும், நீங்கள் போய் கூட்டுவாங்க அப்படின்னு ஜபத்துக்கு அப்படின்னு. அவங்க போய் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் தயவுசெய்து வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள். ராத்திரி நைட் ப்ரேயர் பண்ணிக்கிறாரு, காதல கன்வென்ஷன் முடிச்சுட்டு வந்திருக்காரு. கூட இருந்தவங்க என்ன சொல்லிப்பாங்க, ஓ முடியாதுப்பா, எங்களாலே முடியல, ஜீசஸ் முடியாது. இவங்க சொல்லிப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, அவர் தூங்கணும், விடுப்பா, அவர் தூங்கணும். என்ன நினச்சிருக்கிறீங்க அவ்வளோ பெரிய பாஸ்டர், ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லையா? என்ன நினைச்சிருக்கிறீங்க? அடிக்கடி தொந்தரவு கொடுத்துருக்கிறீங்க. இப்படி எல்லாம் பேதுரு, யோவான், யாக்கோபு கூட இருந்தவங்க எல்லாம் பேசியிருக்கலாம். ஆனா இயேசுநாதர் அப்படி சொல்ல. ஏன்னா அருமையானவர் பாருங்க. அவன் 4ஆம் வசனத்துல அவங்க கெஞ்சுறாங்க, நீங்க வாங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அந்த 100க்கு அதிபதி ரொம்ப நல்லவன், நீங்க தயவு செய்து வரணும் அப்படின்னு அவரை கெஞ்சுறாங்க.
நமக்கு ஒரு ஆலயத்தை கூட அவன் கட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு அவனை பற்றி சொல்கிறாங்க. 4ஆம் வசனம் இன் இங்கிலீஷ் 4th verse. And when they came to Jesus, and the elders of the city came to Jesus, they begged him earnestly, saying that the one for whom he should do this was worthy. One for whom he should do this was worthy. deserving, worthy. He is deserved that you should do such a miracle to him. அவனுக்கு அந்த ஒரு அற்புதத்தை செய்ய அவன் டிசர்வ்டு தான், ரொம்ப நல்லவன். For he has built a prayer house in our city. நமக்காக ஒரு ஜபாலயத்தை கூட அவன் கட்டி கொடுத்துக்கிறான், ரொம்ப நல்லவன், நீங்க வாங்க அப்படின்னா. இயேசுநாதர்கள் வர முடியாதுன்னு சொன்னாரா பாருங்க. 6ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். இதுதாங்க நான் மெய் சிலிர்த்து போனேன். இந்த நேரத்தில் கூட அவர் ஊழியத்தை எவ்வளவோ பெருசா நினைச்சாரு, பரலோக ராஜ்யத்தை பரப்புறது எவ்வளவா நினைச்சாரு, பிதாவின் சித்தத்தை எவ்வளவா விரும்பினாரு பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட புறப்பட்டு போனார். கூட போறார். என்னால் அறிஞ்சு கொள்ளவும் முடியல. இன்னைக்கு எந்த பாஸ்டருங்க இந்த நிலைமையில இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த விசுவாசிங்க இப்படி ஊழியம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் மிகவும் நல்லவர். இயேசுநாதர் அவ்வளோ நல்லவர். ஜனத்துக்காக அவ்வளவு பரிதபப்பட்டவர். ராவெல்லாம் ஜெபிச்சாரு. காலையில அந்த மலை, அதுவும் மலையில ஏறினது ஒரு கஷ்டம், ராவெல்லாம் ஜெபம் பண்ணது கஷ்டம், மலை வெட்டி இறங்குனது கஷ்டம். நெக்ஸ்ட் பிளேன்ல அந்த சமபூமியில பெரிய ஹீலிங் குரூசேட் நடத்தினாரு. அதோட விட்டு ஒரு பெரிய பிரசங்கம் மணிக்கணக்கில் 2 hour 3 hour பண்ணியிருப்பார். அவ்வளோ சத்தமா ஜனங்க காது கேட்க முடித்த பிற்பாடு, எல்லாம் கேட்டு முடிச்ச பிற்பாடு வீட்டுக்கு வர ரெஸ்ட் எடுக்கணாக்கா, அந்த நேரத்தில் வந்து யாரோ ஒருத்தனுக்கு சுகம் கொடுக்கணும், நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இயேசு அப்பொழுதும் புறப்பட்டு போனாராம். என்னால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு நபர், ஒரு தெய்வம் இயேசு. எதில் விளங்கி கொள்ள முடியல? அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, தயவு பெரியது. அதான் பவுல் சொல்றாரு, அது அகலம் ஆழம் கிடையவே கிடையாது. அவ்வளோ பெரிய அன்பானவர். எனக்கு அன்பால அது பின்னாடி வழியில் அவங்க சொல்ல போறாங்க, உங்களுக்கு தெரியும் 100க்கு அதிபதி என் வீட்டுக்கு வரதுக்கு நான் தகுதி இல்லை, வீட்டுக்கு போயின்னுக்கிறாரு. இன்னொரு முறை சொல்லி அனுப்புகிறான், என் வீட்டுக்கு வர தகுதியில் தெருவுலேருந்தே ஒரு வார்த்தை பேசும் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு பற்றி அவர் கமெண்ட் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டு இஸ்ரவேலில் கூட நான் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பார்க்கல, ஒரு விசுவாசியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நெக்ஸ்ட்டு இவர் தெருவுலேருந்து ஒரு வார்த்தை சொன்னாராம். அவன் வீட்டில் போய் பார்க்குறாங்க, அவன் குணமாயிட்டு இருக்கிறான். இது 10ஆம் வசனம் முடியுது. 11ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். இங்கிலீஷ்ல 11th verse. Now it happened the day after. இப்பதான் மறுநாள் ஸ்டார்ட் ஆகுது. யோசிச்சு பாருங்க, 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தான் மறுநாள். அப்போ அந்த நாள் முழுவதும் அவர் ஊழியத்தில் இருந்திருக்காரு. மறுநாள் 11ஆம் வசனம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ பெரிய ஊழியம் பரலோக ராஜ்யத்துக்காய் உழைச்சவர் வேற யாரும் இருக்க முடியாது. இயேசுவை போல நமக்கு எல்லாருக்கும் அந்த சிந்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிதாவின் சித்தத்தை செய்யணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா மெய்யாகவே பெரிய காரியத்தை நம்ம செய்திருக்க முடியும். மெய்யாகவே உலகமே ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். அந்த பரிதாபம் இல்லை. எனக்கு இது இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை நான் எதுக்கு செய்தேனாக்கா, அந்த ஊமையில பாருங்க, அவன் காலையில விடிய காலம் புறப்பட்டு போனான். 6 மணிக்கெல்லாம் வேலைக்கார ஆரம்பிச்சிட்டான் தோட்டத்துக்கு. 9வது அவரில் 9 மணிக்கு காலையில போனாராம். 3 hour கழிச்சு, இன்னும் 3 hour கழிச்சு 12 மணிக்கு போனார். இன்னும் 3 hour கழிச்சு 3 மணிக்கு போனார். இன்னும் 2 hour கழித்து 5 மணிக்கு போனார். வேலை வேலை வேலை. எச்சமா எப்படி இருக்கான் பாரு. எனக்கு பணம் செலவு பண்ணது பெருசு இல்லை, பரலோக ராஜ்யம் கட்டப்படணும், பரலோக ராஜ்யம் விஸ்தாரம் ஆகணும். இன்னைக்கு உன் நேரத்தை நீ எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு கொடுக்குற பிள்ளைய சொல்லு. ஜீசஸ் என்ன பண்ணார் பாருங்க. அட்லீஸ்ட் நீ ஜெபம் பண்றியா? நோ. ஃபாஸ்டிங் எடுக்கிறியா? நோ. சர்ச்சுக்குனா டைமுக்கு வரியா ஒழுங்கா? நோ. லேட்டா அவன் தலை காமிச்சிட்டு ஓடிடுறது. இல்லாட்டி அவர் தலை காட்டாகட்டி அவள் தான் திட்டு. தலை காட்டுறது தான் நீ சர்ச்சுக்கு வர தவிர. ஏன்னா கேத்தலிக்னு சொல்லுவோம் பூசை காண்றது. பூசெல்லாம் காண்றது இல்லைங்க. கடவுளுடைய வார்த்தையை எவ்வளோ கேட்குறியோ அவ்வளவு நீ முன்னேறுவாய், மேலுக்கு வருவாய். பைபிளுடைய சத்தியம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றானே,
1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, woe unto me if I do not preach the gospel. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், என் மேல் விழுந்த கடமை, it is necessity that has fell upon me, that God has laid upon me, that I should preach the gospel. There is no boasting, he says. நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியோ எனக்கு ஒரு போஸ்டிங் இல்ல, எனக்கு பெருமை இல்ல, என் மேல் விழுந்த கடமை அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு கர்த்தர் உன்னை அழைச்சிருக்காரு. சுவிசேஷத்துக்கா என்ன செலவு பண்ற? சுவிசேஷத்துக்கா எவ்வளவு கொடுக்கிற? சுவிசேஷத்துக்கா என்ன அர்ப்பணிப்பு செய்யற? கர்த்தர் உனக்கு நல்ல வேலை கொடுத்திருக்காரு. சுவிசேஷம் பிரபலமாவதுக்கு கொடுத்திருக்கியா? உழைக்கிறியா? நீ உழைக்க முடியாவிட்டா கொடு. எனக்கு அன்பாதல்ல, பிதாவாகிய தேவன் சுவிசேஷத்துக்காக தான் குமாரனை சாக கொடுத்தார். மரியாள் தன் கர்ப்பத்தை கொடுத்தார். பெத்லகேம் அநேக பிள்ளைகளை சாக கொடுத்தது. சுவிசேஷத்துக்காக இரவு பகலா இயேசு உழைத்தார். பவுல் அப்போஸ்தலன் இரத்த சாட்சியாய் மரித்தான். பேதுரு இரத்த சாட்சியாய் மரித்தான். யோவான் இரத்த சாட்சியாய் அவனோ எடுப்பட்டான். எவ்வளவு பேர் நாங்க பிள்ளைங்களை கூட ஒப்பு கொடுத்தார்கள். எனக்கு அன்பால சுவிசேஷம் அவ்வளவு பெருசு. இயேசு சொன்னார், உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சீஷராக்குங்க. ஏதோ பாஸ்டருக்கு சொல்ல பிரதர், உன்னை அழைச்சாரே உனக்கு சொல்லுகிறார், எல்லாருக்கும் சொல்றார். உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சீஷராக்கி அப்படின்னு தான் சொல்றார். Go into the whole world and preach the gospel. God says, our Lord says, preach the gospel. This is the greatest commandment, the greatest commission that ever God has given to us. Go and preach the gospel. சுவிசேஷத்தை அறிவி. பவுல் அப்போஸ்தலன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால்னா நான் எனக்கு ஐயோ என்று சொன்னான். அவனே ஐயோ போடுறான். பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், நான் கடனாளியா இருக்கிறேன். யாருக்கு கடனாளி? கிரேக்கருக்கும் யூதர்களுக்கும் நான் கடனாளி. எதுக்கு? வேற எது காசு நான் வாங்கல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் கடனாளி என்று சொல்லுகிறான். I am a debtor to barbarians and Greeks and for Jewish people to preach the gospel. Not in otherwise, I didn't borrow any money, but yet I am debtor for I need to preach the gospel. சுவிசேஷத்தை நான் பேசணும்னு சொல்றேன். எனக்கு அன்பாதல, அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இங்க நம்ம பார்க்கிறோம். அவர் பாருங்க, ஒருத்தரும் கெட்டு போறது அவருக்கு இஷ்டம் இல்லைங்க. ஒருத்தரும் கெட்டு போறது அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் பாருங்க அவர் எவ்வளவு உழைக்கிறாருனாக்கா, ஏன் காலையில 6 மணிக்கு வந்துட்டாங்க ஒரு கூட்டம், இதுவே போதும்னு சொல்ல. என் தோட்டத்துக்கு அது பத்தாது, 9 மணிக்கு போய் கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வந்தாரு, போதும்னு நிறுத்தல. 12 மணிக்கு போய் கூட்டிட்டு கொண்டு வந்தாரு, இந்த ஜனம் போதும் நிறுத்தல. 3 மணிக்கு போய் கூட்டிட்டு வந்தா இதோட போதும்ல. 5 மணிக்கு கூட போறாருங்க சாயங்காலம். இன்னும் எத்தனை 1 hour தான் லெஃப்ட் ஓவர், 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு பேரை ரட்சிக்க முடியுமோ ரட்சிக்கலான்னு இயேசு கிறிஸ்து பிரயாசப்படுகிறார். அந்த 1 hour. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஒருவனும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. இயேசு சொன்னார், it is not the will of the Father that none should perish. It is the will of the Father that none should perish. எனக்கு அன்பானுல யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு வசனத்தை பேதுருடைய பிரசங்கத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பேதுருன்னு சொல்றாரு, கடவுளுடைய திட்டம் என்னன்னாக்கா ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. ஏன்னா இயேசுநாதர் சீக்கிரம் வரேன்னு சொன்னார். வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்றார், இதோ behold I am coming quickly, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். உங்க தலைகள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருங்க, இதோ நான் வேகமாய் வருகிறேன்னு தான் சொன்னார். ஆனா இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, எப்போ வருவார் அவரு? கொஞ்சம் பேர் எழுதியிருக்காங்க, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வருகிறார், ஜீசஸ் இஸ் கமிங் சூன் அப்படின்னு. என்னக்கா இன்னும் கொஞ்சம் பேர் கீழே எழுதியிருக்காங்களா, பை வாட் மீன்ஸ், வெதர் பை பிளேன் ஆர் பை ட்ரெயின். கொஞ்சம் பேர் எழுதியிருக்காங்க, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றாருன்னா கேலி பண்றதுக்காக. எப்படி ட்ரெயின்ல வருவாரா பிளேன்ல வருவாரா? வரார் பிரதர், அப்ப பார்க்கலாம் உன் வண்டவாளம் ஆகுது. பார்த்துக்கோ, இயேசு கிறிஸ்து வருகைக்கு அவர் என்னென்ன சொன்னாரோ, அவர் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நடக்காத ஒரே ஒரு காரியம் அவருடைய வருகை தான். ஏன் தெரியுமா? நீ கைவிடப்படக்கூடாது, உனக்காக தான் பிரதர், உன்னை ரட்சிக்கணும் தான் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார்.
இந்த அற்புதமான ஒரு சத்தியத்தை நம்ம கேட்க போறோம். Come on, turn with me to the 2 Peter, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3rd 4th verse. முதல் 2 Peter 3rd chapter verse 3 and 4. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து, பரியாசக்காரர் கேலி பண்றவங்க பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு, சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் சிருஷ்டிக்கப்பட்ட தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று இருந்த சொல்லுவார்கள். வண்ணமாய்த்தான் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இதுவே ஒரு சைனா. இங்கிலீஷ் அதை படிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Knowing this first, that scoffers will come in the last days, the scoffers will come in the last days, walking according to their own lust, walking according to their own lust, and saying, where is the promise of his coming? Where is the promise of his coming? For since the fathers fell asleep, fell asleep, all things continue as they were from the beginning of creation. Since everything is there, remaining there, since from the beginning of the creation, where is the promise that Jesus has promised that he would come soon? கேட்குவாங்களாம். அநேகர் வந்து பரியாசக்காரர் வந்து சுய இச்சையின்படி நடப்பாங்களாம். இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்போ வராரு, என்ன சொல்லுகிறீங்களா அப்படின்னு கேலி பண்றாங்க. அதுவே அடையாளம்னு சொல்லுது பைபிள்ல. இப்படி வருவாங்க கடைசி காலத்துல. அப்ப பிரதர், நீயும் நானும் கடைசி காலத்துல இருக்கிறோம். எப்போ உங்க இயேசுநாதர் வராருன்னு ஒருத்தன் கேலி பண்ணான்னா மெய்யாகவே இது கடைசி காலம்னு அர்த்தம். ஏன்னா அவன் கேலி பண்ணுவான்னு பண்றதை குறிச்சு கூட பைபிள் சொல்லிட்டு இருக்கு தீர்க்க தரிசனமா. அதனால இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றார். இதான் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. இமயமலையா தான் இருக்குது. வங்காள விரிகுடல் கடல், அந்த கடல் அப்படிதான் இருக்குது. மெரினா பீச்சா தான் இருக்குது. எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. எதுவும் மாறலையே. மலை அங்கதான் இருக்குது, காடு அங்கதான் இருக்குது. நீங்க தான் சொல்ற காரியம் எதுவும் நடக்கல அப்படின்னு கேலி பண்ணுவாங்களாம். எனக்கு அன்பாகல, அவங்க இப்படி கேலி பண்ணுவாங்கன்னு சொல்றதே வந்து பைபிள்ல சொல்லுது. அவங்க கேலி பண்றதே அவர் வருகைக்கு அடையாளம். சரி, இதோட ஏன் கர்த்தர் தாமதம் பண்றார், ஏன் லேட் பண்ணுகிறார்? இவர் கேலி பண்ணா கூட ஏன் வராத இருக்கார்? அதுக்கு பைபிள் ரீசன் சொல்லுது. 9ஆம் வசனம் 9th verse. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல். பாத்தியா, அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். பொறுமைசாலி. அவரை மாதிரி பொறுமைசாலியா என்ன? இவன் கேலி பண்றான்னு சீக்கிரம் வந்துடலாம், சீக்கிரம் வந்தானா அவங்க எல்லாம் அழிஞ்சிடுவாங்க. அவன் ஒருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டானா, இவன் திரும்ப மாட்டானா அப்படின்னு சொல்லி அவன் நீடிய பொறுமையா எவன் கேலி பண்ணாலும் பரியாசம் பண்ணாலும் அவர் அமைதியா இருக்கிறாராம். ஆனா அவர் அமைதியா இருக்குது எதுக்கு தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அதுதான் அவர் விரும்புகிறார்னு வசனம் சொல்லுது. இங்கிலீஷ்ல பாருங்க. The Lord is not slack concerning his promise. The Lord is not slack or slow concerning his promise. As some count slackness. As you count slackness. But is long suffering. But it's long suffering toward us. Not willing that anyone should perish. That his desire is not willing anyone should perish. But all should come to repentance. So this is the will of God. This is the desire of God. All should come to repentance. He is not willing anyone to be perished. ஒருத்தனும் கெட்டு போறது அவருடைய சித்தம் இல்லையா? எல்லாம் வரணும், எல்லாம் அவர் அறிஞ்சுக்கொள்ளணும், எல்லாம் தோட்டத்துக்கு வரணும் தான் அவர் ஓடுறார். காலையில 6 மணிக்கு ஓடுறாரு, 9 மணிக்கு ஓடுகிறாரு. அவர் தோட்டத்துக்கு வரணும், அவர் திராட்சை தோட்டத்துல வந்து சந்தோஷப்படணும். எல்லா நிறைவும் கிடைக்குதாங்க. திராட்சை தோட்டத்துக்கு வந்தாக்கா வெறும் பணம் மாத்திரம் இல்லைங்க, கூலி மாத்திரம் இல்லை, காலையில டீ கொடுத்துருப்பார். அவ்வளோ ஜெனரஸ் இல்லையா அவரு? காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பார், ஜூஸ் கொடுத்துருப்பார், மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருப்பார், ஈவினிங் டீ காஃபி கொடுத்துருப்பார். அவர் ஜெனரஸ், தயாளன், தாராளமா கொடுப்பார். ஏராளமா. ஏன்னா ஒரு அவர் வேலை செய்தவனுக்கு அவ்வளோ பணத்தை கொடுக்குறாரு.
எல்லாம் போட்டிருப்பார். அதான் சொல்றாரு, சகோதரனே சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் பண்ணல அப்படின்னு தான் சொல்றாரு. உன்னுடையதை நீ வாங்கினுப்போம், உன்ட்ட எவ்வளோ பேசினா அதை வாங்கிப்போம். ரட்சிப்பு எல்லாருக்கும் காமன். அவன் இப்பதான் புதுசா அவன் கிறிஸ்தவனானா அவனும் நான் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும். எனக்கு அன்பால இன்னும் அநேக காரியங்கள் இது குறித்து நான் பேச விரும்புகிறேன், ஆனால் நேரம் போதவில்லை. அதனால இதோடு நாம் முடிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வழிக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். உங்கள் குமாரன இயேசுவின் சர்வல நாமத்தில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிற ராஜா. தேவரே, இந்த ஆறாம் நேரத்தில் கத்தா நம்முடைய தேவதாசர் மூலியமா நீர் கத்தா நம்முடைய வார்த்தை நீ வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே, ராவெல்லாம் கத்தாவே ஜெபித்தீரு போல கத்தாவே எங்களுக்கு அந்த ஜபாவை ஊற்ற முடியாது நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்ய நான் ஜெபிக்கிறோம். உண்மை போல எங்களை மாற்ற முடியாது நான் ஜெபிக்கிறோம். அப்பா தேவரே, நீர் எங்களோடு கூட வெளிப்படுத்துங்க. ராவெல்லாம் நாங்கள் ஜெபிக்குவோம். ஆண்டவரே கத்தா, ஆண்டவர் அதிகாலையில் கத்தா சீஷர்களை கத்தா அழைத்து ஆண்டவரே அப்போஸ்தலருடைய பெயர்கள் வைத்தது போல கீழே நீங்கள் கண்டவரே மலை விட்டு கீழே இறங்கும் போது கத்தா அநேகருக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணி சுகத்தை கொடுத்து போல் ராஜா. நாங்கள் படுகிற எல்லா ஆண்டவரே கத்தா உமக்காக நாங்கள் படுகிற பிரயாசத்தை நீர் வாய்க்க செம்மையாக நான் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாளில் கத்தாவே இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு செவிகளை திறக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் நல்லவராக இருந்தபடியாலே ஒவ்வொருக்கு நீ அற்புதம் செய்கிறவரே, ஒரு பாவி கொடுக்கத்தாவே நரகத்துக்கு போகாதபடிக்கு எல்லாமே பரலோகத்துக்கு வரும்படியாக இரவும் பகல் நீர் பிரயாசப்பட்டுக்கிறது போல் ராஜா. நாங்கள் அந்த பிரயாசப்பட கருத்து உதவி செய்ய நான் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வருகை சமீபமா இருக்கிறபடியாலே ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த அந்த அன்புக்காக, நீர் எங்களுக்கு அந்த அழைப்புக்காக ஆண்டவரே கத்தாவே இதோ கத்தாவே அது வேலையாட்கள் கொஞ்சமா இருக்கிறபடியாலே வேலைகள் அதிகமா இருக்கிறபடியாலப்பா அந்த வேலை செய்ய கர்த்தர் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் ஆண்டவரே கத்தாவே வரங்களை தந்து நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு செவியை திறக்கட்டும் ஐயா. தேவ செய்திக்கு தம்முடைய தாசர் என்ன நீ பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகு தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்னிணைக்கும் சந்தோஷம் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.